Hi, guys. Whatever be the situations, whatever be the struggles in your life, believe yourself. The value of your life is within you. Listen this motivational message. ஒன்ன மாதிரியே ஒரு குழந்தை தான் அப்பா கிட்ட போய் நின்று அப்பா வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப் வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப் கேட்டுட்டே இருக்கான். அப்பா சிரிச்சுட்டே போறாரு. பிடிச்சு எழுத்து கேட்கறான். அப்பா வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப்? என்னப்பா அர்த்தம்? வாழ்க்கைக்கு என்னப்பா வேல்யூ? நீ யோசிச்சு பாரு. ஆகாயத்துலேருந்து மழை கொட்டுது. விழக்கூடிய அந்த துளி எங்க விழுதோ அதை பொறுத்து இருக்கு அதனுடைய விதி. சாக்கடையில விழுந்தா சாக்கடையில போகும், பாறையில விழுந்தா அப்படியே காஞ்சு காணாம போகும், வரப்புல விழுந்தா வரப்புல மண்ணோட இதாயிடும், வயல்ல விழுந்தா அங்க இருக்கக்கூடிய செடிக்கு கொஞ்சம் உரமாக மாறும். ஒரு வாய் திறந்திருக்கக்கூடிய சிப்பியில விழுந்தது அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது முத்தாக மாறப்போகுது. ஆக ஆகாயத்துல இருக்கக்கூடிய மேகத்துக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. எல்லா இடத்துலயும் மழை பெய்யும். யார் மாதிரி? உங்க டீச்சர் மாதிரி. வகுப்புல இருக்கிற எல்லாருக்கும் அந்த டீச்சர் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாருமேவா அப்படியே ஆவாங்க? அப்துல் கலாம் ஐயா உட்கார்ந்து இருந்த வகுப்புல அவர் ஒருத்தர் மட்டும் தான் இருந்தாரா? டீச்சர் பக்கத்துல உட்காந்து கையை பிடிச்சு காதல அவருக்கு மட்டும் பாடம் சொன்னாங்களா? இல்லையே. அவருடைய வகுப்புலயும் 30 பேர் இருந்திருக்கலாம், அவருடைய வகுப்புலயும் 35 பேர் இருக்கலாம். ராமேஸ்வரத்துல தமிழ் வழி கல்வியில ஒரு சாதாரண குடும்பத்துல, அதுவும் ஏழ்மை இருக்கக்கூடிய குடும்பத்துல இருந்து ஒரு குழந்தை உயர்ந்து 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 மேல வரும் பொழுது ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடங்கள் 2 காதுல கேட்டா பத்தாதுன்னு 10 காது வாங்கி ஒரு குழந்தை கேட்டு 39 பேரும் சாதாரண நபர்களாக இருக்க அந்த ஒத்த குழந்தை ஒரு துருவ நட்சத்திரமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமாக வரணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய கடுமையான முயற்சி இருக்கணும். அப்ப இந்த குட்டி பையன் ஓடி போய் அப்பாவை பிடிச்சு குலுக்குறான். அப்பா டெல் மீ வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப்? வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப்? வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப்? அப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு, சரி இந்த சனிக்கிழமை உனக்கு லீவ் தானே, I will tell you what the value of life is on Saturday. Why அப்பா? Today is Monday. இன்னும் ஒரு நாள் இருக்கு. நீங்க சீக்கிரம் இல்ல நீ பள்ளிக்கூடத்துக்கு போ. சனிக்கிழமை உனக்கு மறக்காம நான் வாட்ஸ் வேல்யூ ஆஃப் லைஃப்னு சொல்றேன். சரியா? ஓகே. அம்மாவும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. குழந்தைகிட்ட அப்பா ஏதோ சொல்ல போறாங்க. அம்மா கிட்ட திரும்பி அப்பா ஒன்று சொல்றாரு, நான் என்ன வேலை கொடுத்தாலும் ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுன்னு போய் பக்கத்துல நிற்க கூடாது. நான் சொல்ற வேலையை அவன் முடிக்கிற வரைக்கும் நீ பின்னால கையை கட்டிக்கணும், உதவக்கூடாது. அம்மா சரி அப்படின்னு சொல்றாங்க. சிரிச்சுட்டு ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, அவனுங்க ஒரு வேலை கொடுப்பேன், அதை வச்சு அவன் வேல்யூ ஆஃப் லைஃப் புரிஞ்சுப்பான். சரி சனிக்கிழமை காலையில குழந்தை எழுந்திரிச்சாச்சு, அன்னைக்கு பள்ளிக்கூடம் கிடையாது, அடுத்த நாளும் கிடையாது. அப்பா கிட்ட ஓடி வந்து பாப்பா கொடுங்க வாட்ஸ் வேல்யூ ஆஃப் லைஃப் டெல் மீ. அப்பா உட்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் உள்ளங்கையில எதையோ ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறாரு. கையை மூடிட்டு சனிக்கிழமை நம்ம ஊர்ல சந்தை உண்டு. சரியா? நம்ம ஊர் சந்தை சனிக்கிழமை அன்னைக்குதான் எல்லாம் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு இடம். நீ என்ன பண்ற அப்படின்னா அங்க போய் இந்த காய்கறிகளை எல்லாம் தூக்கி வீசி கழிவா ஒரு குப்பை மேடு இருக்கும், பார்த்திருப்பீங்க. அழுகின காய்கறிகள் வேண்டாததெல்லாம் தூக்கி குப்பையா ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த குப்பை மேட்டுக்கிட்ட போய் நிக்கிற. அம்மா சொல்லுங்க, ஐயோ நான் உங்ககிட்ட அதை தான் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன், ஒன்னும் பேசாத. அந்த குப்பை மேட்டுக்கிட்ட போய் நிக்கிற. நான் உன் கையில கொடுத்துருக்கிற பொருள் இருக்கு இல்லையா, அதை கையில வச்சுக்கிறேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன வேலை அப்படின்னு கேட்க போறாங்க. நீ என்ன பண்ற தெரியுமா எப்படின்னு கையை காமிக்கிற. இது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கட்டும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் நின்னுட்டு மாலை சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வர. சரிப்பா குழந்தை போயாச்சு, கையில வச்சுட்டு இருக்கான். குப்பை நாத்தம் தாங்கவே முடியல, ரொம்ப கேவலமாக இருக்கு. பாதி பேர் அவனை பார்க்கவே இல்லை, மீதி பேர் அவனை கிண்டலா பாக்குறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கையில நிற்கிறது என்ன? இவன் ஒண்ணுமே பேசாம இருக்கான். என்ன வேலை? 2 ரூபாயா? சரி பையன் மாலையில திரும்பி வந்தாச்சு. அப்பா கேட்கிறாரு, எப்படி இருந்தது அனுபவம்? அப்பா ரொம்ப மோசம்ப்பா, குப்பைக்கு நடுவில் நிற்கவே முடியலப்பா, அவ்வளோ நாத்தம் அடிக்குதுப்பா, அவ்வளோ கேவலமா இருக்குப்பா, எல்லாம் கிண்டலா சிரிக்கிறாங்கப்பா. அம்மா கேட்குறாங்க, எதுக்கு அந்த பேசாதே, உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி என்ன கேட்டேங்க, என்ன விலை அப்படின்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? 2 ரூபாயான்னு கேட்டாங்க. அப்படியா? சரி அப்பா வாழ்க்கையோட வேல்யூ என்னப்பா? இருடா, அவ்வளோ சுலபமா சொல்லிட முடியுமா? வாழ்க்கை எவ்வளோ பெருசு. சரி அப்பா என்ன, அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் காத்துட்டு, அடுத்த சனிக்கிழமை வந்து உடனே அப்பா என்ன பண்ணாரு, சரி இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா, அதே பொருளை அப்பா அவன் கையிலேருந்து வாங்கி கொண்டு போய் பத்திரமா உள்ள வச்சு பூட்டிட்டாரு. அடுத்த சனிக்கிழமை வரும்போது மறுபடியும் கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து தொலைச்சிடக்கூடாது, பத்திரம். இப்ப நீ எங்க போற தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு அருங்காட்சியகம் இருக்கு, there is a museum. அங்க போய் நிக்க போறேன். நின்னுட்டு இதே மாதிரி கையை வச்சுட்டு இருக்க போறேன். எல்லாரும் போறவங்க வரவங்க, அதுவும் சாட்டர்டே சண்டே நிறைய கும்பல் வரும். உன் கையில என்ன இருக்குன்னு கேட்பாங்க. பார்த்துட்டு என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. வாயே திறக்க கூடாது அப்படின்னு சொல்ல போற. சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சரி பையன் போய் நிக்கிறான். அதே மாதிரி சனிக்கிழமை கால் வலிக்குது, ஆனா இடம் சுத்தமா இருக்கு, கேவலமா இல்லை.
வரவங்க எல்லாம் கொஞ்சம் மரியாதைப்பட்டவங்க மாதிரி எல்லாம் இவனுக்கு தோணுது. இவன் கையை இப்படி குமிஞ்சு பாக்குறாங்க. என்ன ஏன்னா அருங்காட்சியகத்துக்கு எல்லாரும் போக மாட்டோமே, அங்க வரவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க வந்து பாக்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷம் எவ்வளோ என்னது இது, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, என் டேபிள்ல கண்டிப்பாக ஐ ஷுட் மவுண்ட் இட் ஆன் சம்திங் அண்ட் கீப் இட் ஆன் மை டேபிள். இட் லுக்ஸ் சோ பியூட்டிஃபுல், இட்ஸ் சோ பிரில்லியன்ட். ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? இட்ஸ் 20,000. 20,000? நாட் பேட் அட் ஆல். குழந்தைக்கு ஒண்ணுமே புரியல. போன வாரம் 2 ரூபாயான்னு கேட்டாங்க, இப்போ 20,000ங்கறாங்க. அப்பா சொல்லிருக்கார் பதில் பேசக்கூடாது. திரும்பி ஓடி வந்தாச்சு. அப்பாட்ட கொடுத்து, என்னாச்சு இன்னைக்கு? அப்பா இந்த இடம் நல்லா இருந்ததுப்பா, அவ்வளோ எல்லாம் மோசமா இல்லப்பா, அழுக்கெல்லாம் இல்லப்பா, குப்பையெல்லாம் இல்லப்பா, ஈமோக்கி இல்லப்பா, நல்லா நின்றுருந்தேன். அப்புறம் கேட்டாங்கப்பா எல்லாரும், என்ன சொன்னேன்? ஒன்னும் சொல்லப்பா, 2ன்னு காமிச்சேன். என்ன சொன்னாங்க? இஸ் இட் 20,000 அப்படின்னு அவங்களே சொன்னாங்கப்பா. அப்படியா பா, வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப்? அமைதி அமைதி, இன்னும் ஒரு வாரம் கூட எனக்கு கொடு. சரி, அடுத்த சனிக்கிழமை அம்மாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, குழந்தை சனிக்கிழமை கழிஞ்சு சோறும் திங்கல, அப்படி போய் கால் வலிக்க நிக்குது. அப்பா சொல்றாரு, கொஞ்சம் கஷ்டப்படட்டும், அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும்ல. அடுத்த வாரம் சனிக்கிழமை வரும்போது அப்பா சொல்றாரு, there is a big jeweler in this city. இந்த ஊருக்குள்ள மிகப்பெரிய நகை வியாபாரி இருக்கார். இன்னைக்கு காலையில என்ன பண்ற தெரியுமா? அவர் கடை திறக்கும் போது அவர் தான் முதல்ல நிற்கக்கூடிய ஆட்கள், பணியாட்கள் கூட வரமாட்டாங்க. அவர் போய் நிப்பாரு. அவர் வரும்பொழுது அவர் முன்னால இதை கையில வச்சுட்டு நிக்கிற. சரியா? போறான் பையன், அவரும் கேட்பாரு என்ன வேலைன்னு. அவ்வளவுதான். அவர் வராரு, பாக்குறாரு, பார்த்தா அடுத்த நிமிஷம் அது அவர் எடுக்கிற விதமே அவ்வளவு அழகா இருக்கு, கையில வைக்கிற விதம் அதோட அழகா இருக்கு. பார்த்துட்டு கண்ணெல்லாம் அப்படி மலர்ந்துருது. Where did you get this from? I have been searching for this. இந்த கல்லுக்காக தானே இத்தனை தேடிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய நகை கடையில கூட இது கிடையாது. என்ன விலைப்பா? சின்ன குழந்தை இதை வச்சுட்டு நின்றுட்டு இருக்க நீ, உன்னை யார் இதை கொடுத்து அனுப்புனாங்க? என்ன விலை? Just 20 lakhs. 20 lakhs தானா? அதை விட இது அதிகமாக பெருமை. விலை தெரிஞ்சுதான் நீ சொல்றியா இல்ல தெரியாம சொல்றியா? அவர் பேசி முடிச்ச உடனே குழந்தைக்கு தாங்க முடியல, அவர்கிட்ட ஒன்னும் சொல்லாம எடுத்துட்டு ஓடி வந்துட்டான். அப்பா கிட்ட வந்து அனுபவம் எப்படி இருந்தது? அப்பா, somebody asked me, is it 2 rupees? Another person asked 20,000. This man is asking whether it costs 20 lakhs. அதுவும் சொல்றாரு அந்த விலைக்கு கூட இது கிடைக்காது. குட்டி குழந்தை உன் கையில எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. பா, இது என்னதுப்பா? அப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு, மிக மிக விலை மதிப்பு வாய்ந்த ஒரு வைரக்கல்லை தான் உங்ககிட்ட நான் கொடுத்தேன். புரிஞ்சுதா? உன்னுடைய திறமைகளும் அதுதான். உங்ககிட்ட இறைவன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய திறமைகள் இந்த வைரக்கல் மாதிரி. யார் கூட நின்று எந்த கூட்டத்தில் அதை நீ விற்கிறியோ அதுக்கேத்த மாதிரி உன்னுடைய வேல்யூ மாறும். அப்போ வரக்கூடிய அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நீ யார் உன்னை சுத்தி இருக்காங்கன்னு முடிவு பண்ணு. என்ன புத்தகங்கள் உங்ககிட்ட இருக்குன்னு முடிவு பண்ணு. உன்னை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், the people who surround you will decide your value. ஆண்டவன் கொடுக்கக்கூடிய அறிவுல கண்டிப்பாக பாரபட்சம் கிடையாது. படிக்க வேண்டான்னு முடிவு பண்ண குழந்தைங்க, கவனச்சிதறல் உள்ள குழந்தைங்க, படிப்பு மட்டுமே இல்லடா, எதை கொடுத்தாலும் அதை சரியா செய்யாத குழந்தைங்க. நான் கல்வியை மட்டும் சொல்லல அம்மா, உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா உன்னை விட திறமையா அது செய்ய ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற நினைப்பில்லாத குழந்தைங்க தான் உன்னை சுத்தி இருக்க போறாங்க. அப்படின்னா you are selling away your knowledge and skills as if you are selling it away in a dirty place, surrounded by, infested by unwanted things. தேவையில்லாத குப்பைகளுக்கும் கூளங்களுக்கும் நடுவுல நீ இன்னும் நவரத்ன கல்லாகவே நீ இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயம் உனக்கு விதிக்கக்கூடிய விலை நீ யாரால் சூழப்பட்டிருக்கியோ அவங்கள வச்சுதான் இருக்கும். If you are going to sell your caliber, your talent, your skill and wisdom and knowledge in a place where people know its value, உன்னுடைய தரம் தெரிந்த நடுவர்கள் நடுவில் நீ உன்னோட விற்க போற அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய ஊதியமும் பாராட்டும் வெகுமதியும் கண்டிப்பாக வேறையாக இருக்கும். ரைட்? இப்ப நீ முடிவு பண்ணு, யாராக இருக்க போறேன்னு.